அனைவருக்கும் வணக்கம். புகுந்த வீட்டில பெண்கள் 90% நிம்மதியா வாழவே முடியாது. அதுதான் நடந்துட்டுருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் மாப்பிள்ளை வீட்டாருங்கிறத விட, அங்கே புகுந்த வீட்டுக்குள்ளே போற பெண் தான் முழுமுதற் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடிப்படையில எந்த ஒரு நாலேஜும் புகுந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி நடந்துக்கணுன்ட்டெல்லாம் ஒரு குடும்பத்தை குலைக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் உறவினர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நம்பி பெண்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால தான் இத்தனை பிரச்சனைகளும் குடும்பத்தில் உண்டாகுது. நம்ம பட்ட கஷ்டத்தை இவளும் படணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உறவினர்களுக்கு இருக்குமே தவிர, நீ நல்லா பிழைக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் இருக்காது. இந்த உண்மையை பெண்கள் புரிஞ்சுக்கணும். கண்டவங்க சொல்கிறதையெல்லாம், சொந்தக்காரங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு அது மாதிரிலாம் அங்கே போய் குடும்பத்தில் நடந்தால் வாழ்க்கை இப்போ இருக்கிற 90% பெண்கள் என்ன அனுபவிக்கிறாங்களோ அதைத்தான் அனுபவிக்க முடியும். அதிலிருந்து மாறுபட்ட ஒரு சிறந்த வாழ்க்கைன்னா அதை நான் சொல்கிறேன். வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்குங்க. முதல்ல பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. மெயினாக அடிப்படை தலையாய ஒரு காரணம்னா இந்த காரணம்தான். எங்கள் அப்பா அப்படி செஞ்சால், எங்கள் அம்மா அப்படி செஞ்சால், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், இப்படிங்கிறது கதையாக அளந்து விடுவது எரிச்சலை உண்டாக்கும். இப்போ அவங்க அம்மாவை பற்றி, மாப்பிள்ளையோட கணவனுடைய அம்மா, அதாவது மாமியாரை பற்றி தன்னுடைய புருஷன் பெருமையாக சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அப்படி எரிச்சல் வருதா இல்லையா? அவ்வளோ கோபம் வரும் அந்த ஆம்பளை மேலே. ஆணுக்கு அதே நிலைமை தானே. சும்மா எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பன், எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா இப்படி குலப்பெருமை பேசிகிட்டு இருந்தால் அவனுக்கு அந்த குறிப்பிட்ட இப்போ யாரை பற்றி, அப்பாவை பற்றி பெருமையாக பேசிட்டு அந்த பாசத்தெல்லாம் மூட்டை கட்டி அங்கேயே பிறந்த வீட்டில் தூக்கி அழுக்கு மூட்டை மாதிரி போட்டுட்டு வர்ற பெண் தான் நல்லா பிழைக்க முடியும். அந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு இங்கே அவுத்து அவுத்து காமிச்சா அது சத்தியமாக வாழ்க்கையில் சிறப்பை தரவே தராது. அழிஞ்சு போகும் வாழ்க்கை. பெற்றவங்களுடைய பெருமையை கொண்டு வரவே கூடாது புகுந்த வீட்டுக்கு. வந்தோடனே அப்படி தான் எங்கள் அப்பா அப்படி கழட்டினான், இப்படி கழட்டினான்னு போட்டு பெருமை அடித்தா அந்த மாப்பிள்ளையான கணவனானவனுக்கு மாமனார் மேலே பயங்கரமான வெறுப்பு உண்டாயிரும். அவனை பார்த்தாலே கொல்லணும்னு தோணும். இவளை ஒன்றும் மனைவி ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் அந்த கோபம் ஏன்னா இது அவனை வச்சு, தகப்பனை வச்சு தானே இவ வாதாடுறா. எதை எடுத்தாலும் மழுங்கனி மாதிரி மழுங்கடிக்கிறது. கணவனை தாழ்த்தி தன்னுடைய அப்பனை உயர்த்தி பேசுகிறதுனால தான் முதல் பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால் பெற்றவன் இருந்தான், பெற்றான், கட்டி கொடுத்து அதோட தலையிலிருந்து விழுகிற முடி மாதிரி தான் பெற்றவனை அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். அந்த முடியை தூக்கிட்டு இங்கே அப்புறம் வாழ்க்கை முடி மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா பெண்கள் புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள். எந்த ஆணுக்கும் உங்கள் தகப்பனை பற்றி பெருமையை பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் மாமனார் கண்ட இந்த ஆள் வேறு வந்துட்டானாங்கிற மாதிரி பார்த்தாலே எரிச்சல் வரும். அப்படி என்ன காரணம்னா, பெண்கள் தன்னுடைய தகப்பனை பெரிய கடவுளாக இருந்தால், சில ஆண்கள் என்ன தெரியுமா சொன்னால், பேசாமல் அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. பெத்த தகப்பனை பெருமையாக பேசிட்டு அவ்வளோதான், அந்த குடும்பம் சர்வநாசம் ஆகி போயிடும். எந்த பெண் தன் தகப்பனை பற்றி பெருமையாக புகுந்த வீட்டில் பேசினாலும் அது முதல் நாள் பேசினா சரி, முதல் நாளே அது ஆரம்பிச்சிரு, சனியை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் ஒரு போதும் தன்னுடைய குடும்பத்தை பெருசுபடுத்தி புகுந்த வீட்டை சிறுமப்படுத்தி பேசவே கூடாது. இங்கே வந்திருக்கிறீன்னா நீ இந்த குடும்பத்தை தான் பெருமையை நீ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்குது. இவங்க இங்கே குடும்பத்தை நாரடிக்கிறது மட்டும் இல்லாமல், நாசம் பண்ணுறது மட்டும் இல்லாமல், பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை தாய் வீட்டில் போய் சொல்லவே மாட்டாங்க. இங்கே ஒரு சின்ன குறை இருந்ததுன்னா அதை பூதாகரமாக பெருசு பண்ணி பெற்றவங்ககிட்ட போய் சொல்லி அவங்களையும் மன நிம்மதி இழக்க செய்கிறது யார்? பெண்கள் தான். மாப்பிள்ளையாக செய்கிறான் அங்கே. பெற்றவங்ககிட்ட பொண்ணுடைய பெற்றவங்ககிட்ட மாப்பிள்ளையாக இப்படியெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லி அவங்கள மன துயரத்தை உண்டாக்குறது யார்? இதே பெண்ணு தான். 2 பக்கம் நாசம் பண்ணுவது பெண்கள் தான். இது அறியாமையில் வர்ற ஒரு இது. எவ்வளோ செஞ்சது, முன் அனுபவங்களை எல்லாம் பார்த்துட்டு அவ செஞ்சா, இவ செஞ்சா, அத்தைக்காரி செஞ்சா, இப்படிங்கிற ஒரு கற்பனையில் அதை பேச்சு வழக்கில் மற்றவங்க பேசிக்கிறத வச்சு அதுதான் அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ட்டு உட்காருனா உட்காரு, எந்திரின்னு எந்திரிக்கணும், மாப்பிள்ளையை வச்சிருக்குன்னு எவ்வளோ ஒரு பைத்தியக்காரி சொல்லியிருப்பான். அதை நிஜம் நினச்சிட்டு இங்கே செஞ்சால் அவனுடைய உள்ளுணர்வை தூண்டுற மாதிரி இருக்கும், அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவன் ஒத்துக்குவானா? இந்த அடிப்படை பெண்களுக்கு யாருக்குமே கிடையாது. இது வரைக்கும் பிழைச்ச எல்லா பெண்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. யாருமே மனசை தொட்டு சொல்லுங்கள், அப்பனோட்டு பெருமையை இங்கே பேசாத எவ்வளோ இருக்கிறீங்களா ஒருத்தியாவது?
இதுதான் காரணம். முதல் காரணம் பெத்த வீட்டு பெருமையை வந்து புகுந்த வீட்டில் பேசவே கூடாது. அது பேசினாலே குடும்பம் அழிஞ்சு போயிடும். நாசமாக போகிறதுக்கு முதற் காரணமே இந்த பெத்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் பேசுகிறது தான். இது மிக மிக 99% இந்த காரணம் தான். இது மிகப்பெரிய காரணம். இதை வந்து வேரோட தூக்கி வீசிடணும். இந்த எண்ணங்கள் மனோபாவங்கள் இதோட புகுந்த வீட்டுக்கு போகவே கூடாது. உங்கள் அப்பன் வந்து விண்ணிலேயே ஏணி வச்சு ஏறி இருக்கலாம். அது உங்கள் அப்பன் வீட்டிலோட வச்சுக்கணும். இங்கே வந்து புகுந்த வீட்டில் எங்கள் அப்பன் நிலவுக்கு ஏணி வச்சு ஏறினானால இங்கே கதையடிச்சிட்டு அடுத்தவங்கள வந்து தாழ்த்தி சொல்லவே கூடாது. யார் வந்து தன்னை தாழ்த்தி சொன்னால் யார் மகிழ்ச்சி அடைவாங்க? உயர்த்தி சொன்னால் தான் மகிழ்ச்சி அடைவாங்க. இங்கே தானேங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எங்கள் அப்பன் வீட்டிலலாம் இவ்வளோ சந்தோஷம் நான் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் உங்களை அப்படின்னு சொன்னால் ஆண் எவ்வளோ உயிரையே கொடுப்பான். இந்த அடிப்படை அறிவு எவ்வளோக்குமே கிடையாது. அப்புறம் எங்கே போய் அந்த வீட்டில் புகுந்து வீட்டில் நிம்மதி கிடைக்கும்? சண்டை போடுறது, சச்சரவு போடுறது, காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது, அடிப்படையில் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது தெரியாமல் பேசுகிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் முதல் காரணம் பெத்த வீட்டு பெருமை பேசுகிறது வந்து எந்த ஒரு ஆணுக்கும் பிடிக்காது. இது சைக்காலஜிக்கலாக வந்து வூண்டிங், காயப்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா அப்பனை உயர்த்தியும் எவனுமே தன்னை தாழ்த்தி பேசுகிறது எவன் விரும்புவான்? ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா பெண்களுக்கு? ஒரு இடத்துல போய் நம்ம பிழைக்க போகிறோன்னா அவனை பிடிச்சிட்டு நீ எல்லாம் கீழே தான், நீ ஜீரோ அப்படின்னா ஒரு உள்ளுணர்வை தன்மானத்தை வந்து காயப்படுத்தினா எவன் பொறுத்துக்குவான்? அதுக்கு தான் திருப்பி அவன் அடிக்கிறான். பந்து வீசினீங்கன்னா அப்புறம் பேட்டை வச்சு அடித்து தான் தீரணும். வேறு என்ன வழி? பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்பனை பற்றி பெருமையாக பேசுனா இவங்கெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு மதிப்பாங்க, இவங்களும் உங்கள் அப்பனை வந்து பெருமையாக பேசுவாங்க, பெருமையாக நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு அவுத்து விடுறது. இது போன்ற ஒரு பைத்தியகாரத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து உங்கள் பெற்றவன் மேலே மதிப்பு மரியாதையெல்லாம் வராது, எரிச்சலும் வெறியும் தான் வருது. அந்த மாமியார் வந்து மிகப்பெரிய கொடுமைக்காரியாக மாறுற காரணமே உங்கள் அப்பனை பற்றி அங்கே பெருமையாக பேசுகிறது தான். அது மாமியார் காதில் விழுகிற மாதிரியெல்லாம் வந்து உங்கள் அப்பனுடைய பெருமையோ உங்கள் அம்மாவுடைய பெருமையோ அங்கே வந்து பேசவே கூடாது. பேசிக்கிட்டு அதோடு சரி. அப்புறம் ஆரம்பிக்க வரதட்சணை கொடுமை எதனால் வந்து திருப்ப வந்து பாக்கியெல்லாம் கொண்டு வா அப்படின்ட்டு. உங்கள் அப்பந்தான் பெரிய பிடுங்கியாச்சே, அப்போ வந்து பாக்கியெல்லாம் கொண்டு வான்ட்டு ஆரம்பிச்சிருவாளுங்க இந்த மாமியா அப்படிங்கிறவ. அதனால் பெண்கள் வந்து சரிவர புரிஞ்சுக்கணும். நம்மளே வந்து அதுக்கு காரணமாக இருந்துட்டு அவங்க மேலே பழி போடுவது மிக மிக ஒரு அது என்ன சொல்கிறது, மிக முட்டாள்தனம். முதல் காரணம் நம்ம தான், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் மாமியார் கொடுமை பண்ணால், மாமனார் இப்படி பேசினா, கணவன் வந்து என்னை மதிக்கலை, என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறான்னா, முதல் காலம் நீங்கள் தான். நல்லா வச்சு பெரிய வெடியாக ஒன்று வச்சு வெடிச்சு விட்டு போட்டு அப்புறம் வெடிச்சிருச்சு, புகை வருதுன்னா அப்படித்தான் வரும். வச்ச வெடி வந்து உங்களால் வைக்கப்பட்ட வெடி அப்புறம் வெடிச்சிருக்குது. அதனால் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து எல்லா பெண்களும் இந்த தவறு செய்யாமல் எந்த பெண்ணும் இருந்திருக்க மாட்டீங்க. இதுதான் வந்து இவ்வளோ காலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு மூளை வேற இருக்குது. இந்த ஆணி வேற வந்து முதல்ல வெட்டி வீசிடணும். ஒரு நிமிஷம் கூட பெற்றவங்கள பெருமை இங்கே வந்து பேசவே கூடாது. அவங்கள பற்றி நினைப்பே வந்து புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரவே கூடாது. திருப்பி திருப்பி அவங்கள நினைவுபடுத்திகிட்டே இருந்தால் அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற காசு இவ்வளோ வச்சுருக்கிறானா அவ்வளோ வச்சுருக்கிறானான்ட்டு அவங்க கற்பனையில் அப்புறம் நம்மளும் கொஞ்சம் வாங்கலாங்கிற எண்ணம் வந்துடும். முதல்ல வந்து பழி வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து நீங்கள் தான் விதைக்கிறீங்க அந்த புகுந்த வீட்டில். அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் சைக்காலஜி. இது வந்து தெரியாமல் தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்க. இனிமேல் தெரிஞ்சுங்க. இப்போ புகுந்த வீட்டில் நீங்கள் போய் பெருமை பேசின மாதிரி உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருப்பான். அவனுக்கு திருமணமாகி ஒருத்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை பற்றி பெருமையாக அடித்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை வந்து சிந்தனை பண்ணி பார்க்கணும். இங்கே எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி வந்து வர்ற மருமகிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம்ல, அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்படி தான் தனக்கு மட்டும் ஒரு நியாயம், வேறொரு பெண்ணாக இருந்ததுன்னா அது வந்து நியாயம் இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமக வந்து இப்படி சொன்னால் எப்படி இருக்குன்னு சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து இந்த பேச்சே வராது. அதே போல் இந்த காமெடிக்காக சொல்லுவாங்க, அங்கே கேட்டாங்க தஞ்சாவூரில் கேட்டாங்கன்னு. அவனும் இழிச்சு போட்டு காமெடி பண்ணி போட்டு போயிடுவானுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை அது எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஒருபோது வந்து எங்கள் மாமனுக்கு கொடுத்துருக்கலாம், அவனுக்கு கொடுத்துருக்கலாம், இவனுக்கு கொடுத்துருக்கலாம்னா அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது.
அந்த மாதிரி கம்பேர் பண்ணி வீட்டுக்காரனை தாழ்த்துனா அவனுக்கு கோபம் வருமா வராதான்? அதே வந்து ஒரு ஆண் சொன்னால், எங்கள் அத்தை பொண்ணை நான் கட்டியிருக்கலாம், அவள் அவ்வளோ கிளியாட்ட அழகாக இருந்தா, உன்னை போய் என் தலையில் கட்டி வச்சுட்டான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி மன வலி உண்டாகுமோ, அதுபோல தான் ஆணுக்கும். அவன் மட்டும் என்ன இரும்புலையா செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஆண் அப்படிங்கிறவன். அவனுக்கு ரத்தம், சதை, எலும்பு உங்களுக்கு என்ன இருக்குதோ அதே தான் அவனுக்கு இருக்குது. அதே போல் தான் அவன் வந்து உள்ளுணர்வு எல்லா விஷயங்களும். அவனை வந்து தாழ்த்தி அவமானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயல்களையும் செஞ்சுட்டே வர்றீங்க. குடும்பத்தில் பார்த்தா பெரும்பாலான பெண்கள் இப்படி தான் முழுக்க முழுக்க ஆணை வந்து பெரும்பாலான இல்லை 100க்கு 100 பெண்கள் அப்படித்தான் இருக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஒருத்தனை அவமானப்படுத்தி எப்படி வந்து நல்லவனாக வந்து செய்ய முடியும்? அவமானப்படுத்துறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு எனக்கே புரியல. ஒரு குடிகாரனே இருக்கிறனாலும் கூட அவனை திருத்தணும்னா பண்பாக தான் திருத்தணும். அடித்து கோவப்பட்டு கண்ட கண்ட வார்த்தைகளை பேசி என்னென்னமோ செஞ்சு தலகலாக நின்று ஊரையே கூட்டி ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அவமானப்படுத்தினா மேற்கொண்டு இத்தனை அவமானம் ஆகி போச்சு இனி என்னான்ட்டு தான் அவன் நினைப்பான். இது வந்து நடைமுறையில் பெண்கள் செய்கிற முழு தவறுமே பெண்களால் தான் வந்து முழு தவறும் நடந்துட்டுருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கும். ஒருபோதும் ஒரு ஆணை வந்து அவமானப்படுத்தி எப்படி நல்லவனாக்க முடியும்? ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா பெண்களுக்கு? அப்புறம் இன்னொரு கெட்ட பழக்கம், மனக்குறைகளை வந்து அக்கம் பக்கத்தில் சொல்கிறது. இதுபோல் ஒரு கேடுகட்ட பழக்கம் உலகத்தில் எதுவுமே இருக்காது. அதாவது நம்மளே வந்து நமக்கு வெடி வச்சுக்கிறது. என்றைக்குமே அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிரந்தர நட்பாக இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பேச்சு வழக்கில் ஒரு தவறாக புரிஞ்சுக்கிட்டு எதிரியாக மாறிடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் சிக்கல் உண்டாகும். எல்லா விஷயங்களையும் நீங்களே பண்ணிவிட்டு அதை வேறு வெளியில் போய் சொல்லிவிட்டு நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். எல்லாமே பெண்களால் தான் உருவாகுது. எந்த ஒரு குடும்பத்துலேயும் புகுந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னா முழுக்க முழுக்க பெண்கள் தான். அதுக்கு பிறகு தான் அவனுடைய எதிரொலியாக தான் அந்த வரதட்சணை கொடுமை எல்லாமே வந்து அதுக்கு பின்னணியில் இந்த பெண் தான் மூல காரணங்கிறத புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே வந்து வெறுப்பு வர்ற மாதிரி நம்ம பேச்சு வழக்கு நடவடிக்கைகளெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பை தரக்கூடாது. அதாவது உங்கள் குடும்பத்து மேலே பெற்றவங்க மேலே வெறுப்பை உண்டாக்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறதுனால தான் அடிப்படையில் குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு காரணம். ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் அந்த கணவனானவன் ஏதாவது தொழிலை இழந்து போயிடலாம். இப்போல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க, திடீர்னு பார்த்தா வேலை இல்லாமல் போயிடும், துரத்தி விட்ருவாங்க. வேறு ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறக்குள்ளேயே 2 வருஷம் ஓடி போயிடும், வேலை இல்லாமல் உட்காந்துட்டு அவன் அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பா நல்லா 90 வயசு வரைக்கும் வேலை செஞ்சு சம்பாரித்து கொடுத்துட்ருந்தான்ட்டு சரஞ்சரமாக சரடு விடுவாங்க. அது மேலே வந்து ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் வந்து பேசுவாங்க. கல்யாணமாகி 20 வருஷம் கழித்து 25 வருஷம் கழிச்சும் கூட இந்த மாதிரி நிகழக்கூடிய ஒரு கேன பெண்களை வந்து நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி வாழ்நாளில். அப்படி ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் என்ன வேணும்னா ஒருத்தன் தொழிலுக்கு போகாமல் இருப்பான். ஒரு கால சூழ்நிலையில் வேறு என்ன செய்கிறதுனே புரியாமல் அவன் மண்டை பிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இப்படி ஒரு பேரிடி இடிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் நில குலைஞ்சு போயிடுவான். ஒரு ஆணை வந்து நாசம் பண்ணுறதே பெண்ணு தாங்கிறது. உருவாக்குறதுக்கு மட்டும் பெருமையாக சொல்கிறீங்க, நாசம் பண்ணுறது நாங்கள் தான்ட்டு சொல்லணும்ல வெளிப்படையாக பெருந்தன்மையாக. அது எந்த பெண்ணுக்கும் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா பெண்கள் வந்து பேடிகள் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து பல அடைமொழியோடு பெண்களை குறிப்பிடுவாங்க. அது சரி, அதை சொன்னோம்னா பெண்களுக்கு கோபம் வரும். அதை இன்னொரு வீடியோவில் தெளிவாக விளக்குற பெண்களுடைய குணங்களை பற்றி. இப்போ வந்து அதான் புகுந்த வீட்டில் இந்த மாதிரி வந்து பெத்த வீட்டு பெருமை பேசினா அது சர்வநாசமாயிருன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில், அதாவது ஆயிருங்கிறத விட இது வந்து இனிமேல் யாரும் கடைபிடிக்காதங்க. இப்போ 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்க கூட இனிமேல் பேசாதீங்கிறேன். இப்போ கல்யாணமாகி ஒரு 10 வருஷம் ஆகிருக்கலாம், இப்போவும் வந்து பெற்றவங்க பெருமை பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. உடனே அந்த பெருமை பேசுறது ஒரு நிமிஷத்தில் கட் பண்ணி பாருங்கள், குடும்பனுடைய அழகாக மாறி போயிடும், தலைகளாக மாறி போயிடும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். முழு முதற் காரணமே ஆணி வேறே இந்த பெற்றவன் பெருமை பேசுகிறது தான். அது அப்பம் பெருமை பேசவே கூடாது பெண்கள். பேசிட்டு அவ்வளோதான். ஏன்னா புருஷன் வந்து மாமியாரை பற்றி கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? ஒரு ஆணோடு தானே கம்பேர் பண்ண முடியும். அதனால் பெற்றவனோட கம்பேர் பண்ணி புருஷனை பார்க்காதீங்க. இதே திருப்பி கணவன் கேட்கலாம், நான் செய்யக்கூடிய வேலையை உங்கள் அப்பன் செய்ய முடியாது, அதுக்கு என்னன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால் கணவன்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு யூனிக்கான விஷயம். அதை முதல்ல பிரிஞ்சுக்கணும். அப்பன் கொடுக்க முடியாத கணவன் தான் கொடுக்க முடியும். அப்போ யார் பெருசு?
அப்பனை விட ஒரு படி கணவன் தான் பெருசுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை புரியாம தான் வந்து முட்டாள்தனமாக வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஊருக்குள்ளே வேஷம் போட்டுட்டு, அழுதுகிட்டு, ஊளமூக்க சிந்திக்கிட்டு, பொய்யான ஒரு காரணங்களை சொல்லிட்டு, உங்கள் மேலே இருக்கிற காரணங்கள் தெரியாமல் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கங்கிறது இப்போ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறது வந்து முதல்ல இந்த வீடியோவை திருப்பி திருப்பி ஒரு 4 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா தான் புரியும். பெத்தமா முடி தான். பியூட்டி பார்லருக்கு போகிறீங்க, அது வரைக்கும் சீவக்காத்தூள் என்னென்னமோ ஷாம்பு, ஃபாரின் ஷாம்பு, அப்புறம் என்னமோ போட்டு வெங்காயத்தெல்லாம் அரைச்சி பூசி என்னென்னமோ ஒன்று அந்த முடியை பாதுகாப்பாக வைக்கிறீங்க. பியூட்டி பார்லரில் போய் வெட்டி வீசிட்டு இது பக்கம் திரும்பியும் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படி வந்து ஆராதனை பண்ணி புகை போட்டு நறுமண புகையெல்லாம் போட்டு வளர்த்துன முடி திரும்பி கூட பார்க்குறதில்ல நம்ம. அது ஒரு ஓரமாக கிடையாது. அந்த மாதிரி பெற்றவங்கள விட்டுறணும். புகுந்த வீட்லேயே நினைக்கவே கூடாது. புகுந்த வீட்டில் வந்து பெற்றவனை வந்து பெற்றவங்க வீட்லேயே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும்னு சொல்லி, அடுத்து இன்னொரு வீடியோவில் இது போன்ற முட்டாள்தனங்களை பற்றி, பெண்கள் செய்கிற முட்டாள்தனங்களை பற்றி இன்னொரு வீடியோவோடு நான் சந்திக்கிறேன். நன்றி.